ஒரு மனிதனுக்கு வேதனை ஏற்படுமாயின் அகிலம் அனைத்தும் அதை அனுபவிக்கின்றது என்று பொருளாகிறது. அகிலத்தில் மனித வர்க்கம் வேதனையை அனுபவிக்கின்ற வரையிலும் பரிபூரணமான சுகத்தை ஒருவர் அடைந்ததாய் ஏற்க இயலாது. இதை அறிவதால் மானிடர்களின் மனம் கருணையால் நிரம்பும். அதுவே தர்மம் என்றாகும். எவருள் தமசு என்னும் குணம் நிரம்புகின்றதோ அவர் மற்றவருக்கு அநியாயம் அநீதியை இழைக்கின்ற சுயநலவாதியாய் மாறுகிறார். தன் மனம் ஏற்ற சுகத்திற்காக மற்றவர்களுக்கு துக்கத்தை வழங்குகிறார். பரமாத்மாவின் அம்சத்தினை அவர் காண்பதில்லை. அப்படியென்றால் அதர்மம் பரமாத்மாவிலிருந்து ஒருவரை விலக்கி வைக்கும் மார்க்கமாகிறது. எனில் அதர்மம் என்பது அறியாமையின் இன்னொரு பெயரா?